ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 2 எபிசோட் 9 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 8 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாசு இன்னைக்கு என்ட்ரிட்டு என்ஜாய் பண்ணுங்க சொல்ல, டாங்கோ என்ன இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் கேட்க, பாசு பின்னா நம்ம டீம்ல ஒரு ஏன்ஷியன்ட் கார்டு வந்திருக்காரு, நம்ம டீம் பெருசாகிட்டே போயிட்டு இருக்குல, இப்ப நம்ம சாம்பியன்ஷிப் ஆனா போகுது அப்படின்னு சொல்ல, ஏஷிவும் அதுக்குன்னு நிறைய தூரம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஈஃபான் எடுத்துக்கோங்க, அவனோட டீம்ல ஒரு சாதாரண ஆளா இருந்தான், ஆனா நம்ம டீம்ல நல்லா விளையாடுறான்ல, அதனால தான் சொல்றேன் நமக்கும் சாம்பியன்ஷிப்புக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. நம்ம லெவலப் ஆகிறதுக்கு நிறைய ஐட்டம் கலெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பாசும் டாங் நீ என்ன சொல்ற, இங்க ஷிஃப்ட் வேலையை விட்டுட்டு ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்ண, எப்படி இருந்தாலும் உனக்கு காசு கொடுக்கதா போறேன் அப்படின்னு சொல்ல, டாங்க கொஞ்சம் யோசிச்சு சரின்றா. பாசும் ஆமா ஸ்டீம்டு பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கேன் கேட்க, டாங்கோ நான் எப்பலாம் கேம்ல போறேனோ அவனுமே அப்பயே அங்க இருக்கான், நான் லெவலப் ஆகிறப்பல அவனுமே காமெடி பண்ணிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச அவன் இப்போ ஒரு லெவல் 51 அப்படின்னா 52 இருப்பான்னு சொல்ல, ஏஷிவும் சரி கன்சிடர் என்னன்னு கேட்க, டாங்கோ அவனும் ஸ்டீம்டு பண்ண மாதிரி தான் அப்படின்றா. ஏஷிவும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறணும்னு சொல்ல, பாசு மனசுக்குள்ள மாஸ்டர் ஏஷு இப்ப நம்மளுக்கு இன்சார்ஜா இருக்காரு, அது மட்டும் கிடையாது கூடவே நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒருவேளை சூமுச்சாங் நம்ம டீம்ல சேர்ந்தா நல்லா இருக்கும்ல. இப்ப பாசு கேம் விளையாடிட்டு இருக்கா, அவ ஒரு மாதிரி சோகமாவ டாங்கோ என்னன்னு கேட்க, பாசு நான் சாயங்காலமா லூலான் ஸ்லாஷ் கிட்ட பேசினேன், அவங்க கிட்ட லீக்ல சேர்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் கேட்டேன், அந்த லீக் போறதுக்கு தனியா ஒரு இடம் வேணுமா, அதுவும் இல்லாம அடுத்த சீசன்ல இருந்து ஹோலோகிராபிக் மெத்தட் யூஸ் பண்றாங்க, அதுக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கணுமா, ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு நெட் கேஃபே, என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கா. ஏஷுவும் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாத, அவங்க அப்ளை பண்ண மாதிரி நான் அப்ளை பண்ண போறதில்ல. இதை கேட்டு பாசுக்கு ஒண்ணும் புரியல. ஏஷுவும் உனக்கு தெரியாதா, ஒவ்வொரு வருஷமும் லீக்ல இருந்து 2 டீமை வெளியே தள்ளுவாங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்மளுக்கு 2 ஸ்பாட் ஓபன்ல இருக்கும், அதுல ஒன்னு லூலான் ஸ்லாஷ் போட்ட மாதிரி அவன் அப்ளிகேஷன் போட்ட அப்புறம் அதுக்கு அப்ரூவல் கிடைச்சி அவன் அதுக்குள்ள போவான், ஆனா இன்னொரு ஸ்பாட் சேலஞ்சுக்கு போகணும். பாசும் என்னது சேலஞ்சா, அந்த ரெசரக்ஷன் பத்தி பேசுறேன்னு கேட்க, ஏஷுவும் ஆமா ஒரு சில காரணங்களால இந்த சேலஞ்சு நிறைய பேருக்கு ரெசரக்ஷன் பேர்ல தான் தெரியுமே. டாங்கோ அப்படின்னா காரணம் கேட்க, ஏஷுவும் இந்த சேலஞ்சுக்கு 2 முக்கியமான விஷயம் தேவை, அது என்னன்னா தேவைப்படுற டீம் மெம்பர்ஸ் அப்புறம் என்ட்ரி மணி, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ப்ரொஃபஷனல் டீம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆனாங்களே அவங்களுமே இந்த சேலஞ்சில் சேர்ந்துக்கலாம், எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கம்பேர் பண்ணா ப்ரோ டீம் இதுல நல்லாவே செயல்படும். ஏன் இப்போ வரைக்கும் இருக்க எல்லா சீசன்லுமே ப்ரோ டீம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்களே, அதனாலதான் இந்த சேலஞ்சோட பேரு ரெசரக்ஷன் சொன்னாங்க. ஒரு சில டைம் அங்க இருந்து வெளியே வருது 2 டீம் மேல 3-4 கூட போலாம், அந்த மாதிரி டைம்ல கடைசி ரெசரக்ஷன்ல தோத்து போறவங்க அடுத்த சீசன்ல வருவாங்க. டாங்கோ எனக்கு புரிஞ்சது சொல்ல, ஏஷிவும் இந்த சேலஞ்சால நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும், அதுவும் இல்லாம எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி ரெசரக்ஷன் மேட்ச்ல எந்த வித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர் சண்டை போடுறதே இல்ல, நம்ம இன்னொரு ஹிஸ்டரி செய்ய போறோம் அப்படின்றான். பாசு ஆனா இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே, நம்ம நாக் அவுட் ஆனாலே வெளியே போயிடுவோம், அதுவும் இல்லாமன்னு சொல்ல, ஏஷிவும் நம்ம மத்தவங்க மாதிரி அப்ளிகேஷன் பண்ணி போட்டாலுமே உள்ள போறது ரொம்ப கஷ்டம், நம்ம உள்ள போறதுக்கு சேலஞ்ச் தான் ஒரே வழி, இது நடக்குமோ அது நடக்குமோ கவலைப்படுறத விட்டுட்டு என்ன நடக்குதோ நினைச்சுக்கிட்டு நம்ம உள்ள போக வேண்டியதான். உனக்கு வேணா இந்த சீசனோட சேலஞ்ச் போயிட்டு இருக்கு, அதை நீ இப்பே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை போட்டு காட்டுறான். இதுல யார் சேர்க்கிறாங்களோ 20 டீம் மொத்தமா சேர்ந்து லீக்ல அடுத்த சீசன் போவாங்கன்னு சொல்ல, பாசு எனக்கு இப்ப புரிஞ்சது நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றா. இப்படி பேசிட்டு இருக்க ஏதோ ஒரு மெசேஜ் வருது, ஏஷவோ அது மெட்டீரியல் சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போவ, அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவனும் என்கிட்ட 2 கெட்ட விஷயம் இருக்கு எது வேணும்னு சொல்ல, ஏஷவோ 2த்தையும் சொல்லு என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்றான். அந்த ஃப்ரெண்டோ முதல்ல உங்ககிட்ட தேவையான காசு இல்ல, அடுத்து எந்த மெட்டீரியல் எனக்கு கிடைக்கவும் இல்ல, ஏஷவோ பரவாயில்ல நன்றி நான் மத்தத பாத்துக்கிற சொல்லிட்டு அவன் கேம்குள்ள லாகின் பண்றான். இவ்வளவு நேரத்துக்கு ஏஷி எவன்லி டொமைனிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தான், ஆனா முன்னாடி இந்த மாதிரி 10வது டிஸ்ட்ரிக்ட் திருப்பி ரிட்டர்ன் வரான், இத பார்த்து அங்க இருக்க பிளேயர்ஸ்க்கு தூக்கி வாரி போடுது. இத பார்த்து ப்ளூ ரிவரும் ஆமா நீங்க இருக்க இங்க வந்தீங்க கேட்க, ஏஷவோ எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும், ஆமா உங்க கில்டு கிட்ட ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்க, ப்ளூ ரிவரும் இதல பத்தி ஏன் கேக்குற, நான் ஒன்னும் உன்னோட ஸ்பை கிடையாது, அதுவும் இல்லாம அதை பத்தி எனக்கு எது தெரியாதுன்னு சொல்ல, ஏஷுவால பார்த்து ஒரு லுக் கூட ப்ளூ ரிவரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி சொல்ற, நீ கேக்குறது ஒரு டஞ்சன்ல இருக்கு, அந்த ரெக்கார்டை 3 வாட்டி முடிச்சிருக்காங்க, அது 3 வாட்டி முடிச்ச கில்டு டிரானிக்கல் ஆம்பிஷன், ஹெர்ப் கார்டன் அப்புறம் எக்ஸலன்ட் டைனஸ்டி. ஏஷவும் அப்போ கில்ல இருக்க முட்டா பசங்க அது கூடமா முடிக்கலன்னு கேட்க, இது கேட்டு ப்ளூ ரிவருக்கு வெக்கமா போகுது, அவனும் இதை விட பெரிய பெரிய டஞ்சன்லாம் முடிச்சிருக்கோம் அதை பத்தி எல்லாம் பேசவான்னு கேட்க, ஏஷவும் எங்களோட ஹாப்பி கில்டுக்கு இப்பலாம் நீ நிறைய ஹெல்ப் பண்றியாமன்னு கேட்க, ப்ளூ ரிவரும் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்ல, ஏஷவும் சரி எங்க கில்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, ப்ளூ ரிவரும் கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கு, ஏஷவும் அப்படின்னா நம்ம கில்டுக்கு ஒரு வேற சிஸ்டம் வைக்க போறோம் அப்படின்றான். அந்த மாதிரி வேற ஹவுஸ்ல நிறைய வெப்பன்லாம் வச்சா நிறைய பிளேஸ் நம்ம கிட்ட வருவாங்கல, நிறைய அட்ராக்ஷன் கிடைக்கும்னு சொல்ல, ப்ளூ ரிவரும் ஆமான்னு சொல்ல, ஏஷவும் ஆமா உங்களோட கில்டுக்கு தேவைப்படுற ஐட்டம் உங்ககிட்ட நிறைய இருக்குல்ல அது வச்சிருக்கான்னு கேட்க, ப்ளூ ரிவரும் விட்டா என் தலைமையில ஏறி உட்காந்து கேட்ப போல உனக்கு வேணா நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஏஷவும் சரி யார் யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லிட்டு அவங்க கில்டுல மெசேஜ் போட, அவங்களும் அட பாஸ் திருப்பி வந்துட்டீங்களா உங்களை பார்க்காம எவ்வளவு நாளா ஏங்கிட்டோம் சொல்லிட்டு எல்லாருமே மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. ஏஷவும் இப்ப நம்ம டோபாஸ் நைட்டுங்கிற ஒரு பாஸ் அழிக்க போறோம், அந்த இடத்துக்கு எல்லாரும் போங்கன்னு சொல்ல, அவங்களும் வந்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. பாஸ் வந்துட்டு இந்த கில்டுல நிறைய ஸ்பைஸ் இருக்காங்களே, இந்த விஷயத்த மத்த கில்டு கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து திருட போறாங்க அப்படின்னு சொல்ல, ஏஷவும் என்கிட்ட இருந்து திருடுறது அவ்வளவு சுலபம் இல்ல, இப்ப அங்க இருக்க ஸ்பைஸ் இந்த விஷயத்த மத்த கில்டு கிட்ட சொல்றாங்க, மத்த கில்டும் அவன் நிஜமான டோபாஸ் நைட் அடிக்க போறானா, அப்படி இல்லைன்னா நம்மள திருப்பிட்டு வேற இடத்துக்கு அனுப்ப போறானா,
எப்படி இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்கு ஆளுங்களை அனுப்புங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த டோபாஸ் நெட் வெளியே வருது. இதை பார்த்தோன்னே மத்த கில்ட்ல இருக்க மெம்பர்லாம் சீக்கிரம் போங்க, ஹாப்பி கில்டு வரதுக்குள்ள இந்த பாஸ் அழிச்சாலும் சொல்லிட்டு அவங்க முந்திட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஏஷிவும் சரி கிளம்புன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு ஸ்டீம்டு பண்ண மத்தவங்களும் வேற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அந்த டோபாஸ் நெட் அடிக்க போட மெம்பர்ஸ்லாம் எங்களால இந்த பாஸ் தாக்கு பிடிக்க முடியல, நாங்க அழி போறோம் அப்படின்றாங்க. டைனியர் கேப்டனும் ஆமா அது ஒரு வைல்டு பாஸ், கத்துக்குட்டிங்களால அதை அடிக்கவே முடியாது அப்படின்னா ஹாப்பி கில்டுக்கு கத்துக்குட்டிங்களால அதை அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். ஆனா இந்த சைடு பார்த்தா யோஷி எல்லாருக்கும் ஒரு கமாடு கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி எல்லாரும் அட்டாக் பண்ண அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. மத்த கில்டு மெம்பர்ஸ் பார்த்துட்டு இவங்க என்ன ஜெயிச்சிட்டு இருக்காங்க, நம்ம என்ன தோத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தா கடைசியில ஹாப்பி கில்டே அந்த லெவல் பாஸ் அடிச்சிருச்சு. ஏஷிவும் அங்க வந்து ரிவார்ட் பார்த்து இது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சது, அதனால இது நான் கில்டு வேரோஸ்ல வைக்க போறேன் அப்படின்றான். இப்ப ஏஷி திருப்பி ப்ளூ ரிவர் பார்க்க போயிட்டான். ப்ளூ ரிவரும் இப்போ உனக்கு என்னடா வேணும்னு கேட்க ஏஷிவும் ப்ளூ ரிவர் உங்க கில்டோட வேரோஸ் மட்டும் ஒரு வாட்டி நான் பார்க்கலாமான்னு கேக்குறான். ப்ளூ ரிவரும் உங்களுக்கு என்னாச்சு, திடீர்னு இதுக்குள்ள வரீங்க, திடீர்னு ஒரு பாஸ் அழிக்கிறீங்க, இப்ப என்ன வேரோஸ் சிஸ்டம் பத்தி பார்க்க ஆசைப்படுறீங்க, சொல்லுங்க உங்களோட பிளான் என்ன அப்படின்னு கேட்க ஏஷிவும் நான் இங்க ஒரு சாதாரண கில்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி எந்த பிளான் இல்லைன்னு சொல்ல ப்ளூ ரிவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அமுச்சு வைக்கிறான். ஏஷிவும் இப்ப அதே சிஸ்டத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ப்ளூ ரிவரும் நீங்க காப்பி அடிச்சீங்க சரி அதுக்குன்னு பேரை மாத்தாம விட்டீங்கன்னு சொல்ல ஏஷிவும் அட ஆமால இதுல பேரு ப்ளூ பிரிக்னு இருக்கு எனக்கு இன்னொரு அடி அனுப்புன்னு சொல்ல ப்ளூ ரிவரும் திருப்பி அனுப்புறான். ஏஷிவும் பரவாயில்ல பேர்லாம் மாத்தி கரெக்டா அனுப்பிச்சிருக்கீ அப்படின்றான். ப்ளூ ரிவரும் பின்ன இது நான் தானே செஞ்சேன் அப்படிதானே இருக்குன்னு சொல்ல ஏஷிவும் பரவாயில்ல உன்னோட மாதிரி பெரிய கில்ல இருக்கிறவங்க நல்ல திறமையோட தான் இருக்காங்க, எங்க டீம்ல உன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு ப்ளூ ரிவரும் எனக்கு தேவையில்லை பாய்ன்னு சொல்லிட்டு அங்க வெளியே போயிட்டான். ஏஷிவும் நான் அந்த வேற உருவாக்கிட்டேன், அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் உன்னே போடுறேன், ஏன்னா அப்பப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து போக முடியாதுன்னு சொல்ல பாசும் அதெல்லாம் ஓகே, ஆனா நம்ம வேற ஹவுஸ்ல ஒரே ஒரு ஆரஞ்சு எக்யூப்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஏஷிவும் அட எங்கிட்ட இருக்க எல்லா மெட்டீரியல் அனுப்புறேன், நம்ம சாதாரண மெட்டீரியல அட்வான்ஸ் எக்யூப்மெண்டா மாத்தி இல்லாம அப்படின்றான். பாசும் அப்போ உனக்கு இதெல்லாம் தேவையில்லையான்னு சொல்ல ஏஷிவும் நான் இப்ப எவன்லி டொமைன்ல இருக்கேன்ல எனக்கு இப்ப இதெல்லாம் தேவையில்ல அப்படின்றான். இப்படி பேசிட்டு இருக்க வே மெசேஜ் பண்றான். அவனும் நீ எங்க இருக்க, திருப்பி எவன்லி டொமைனுக்கு வா, புது பாஸ் வந்திருக்கு அப்படின்றான். இப்ப ஏஷிவன் லெவல் 65 போறான். வேயும் வந்து கில்ட் எல்லாம் பார்த்துட்டு அட பாஸ் இப்பதான் வெளியே வந்துச்சு அதுக்குள்ள 8 கில்டு வெளியே வந்துட்டாங்களே அப்படின்றான். ஏஷிவும் சரி நம்ம லூட்டை திருட போறோமா அப்படின்னா இந்த பாஸை திருட போறோமான்னு கேட்க வேயும் என்னது லூட்டை திருட போறோமா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் இப்படிலாம் பண்ண அசிங்கமா போயிடாது. ஏஷிவும் சரி தெரிஞ்ச முகம் உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேயும் நீங்க ஒளிஞ்சிட்டே இருக்கிறதா பிளான், ஏன்னா உன் பேர் பத்தி கேள்விப்பட்ட எல்லாருமே நாராசமா சொல்றானுங்களே. இப்ப எவன்லி டொமைன்ல மத்த கில்டு எல்லாம் ஏஷோட கேரக்டர் அதாச்சும் லார்ட் கிரீமா பத்தி பேசிட்டு இருக்காங்க. லார்ட் கிரீம் இருக்கிற எல்லா வைல்டு பாஸையும் திருடிட்டு இருக்காரு, நம்ம எப்பெல்லாம் அவன் கூட சண்டை போடுறோமோ அது அவனுக்கு தான் லாபமா போகுது, அதனால இந்த கில்டு கான்டெஸ்ட்ல எந்த கில்டு ஜெயிக்குதோ அந்த கில்டுக்கு இந்த பாஸ் சேரும் அப்படின்றான். இங்க 8 கில்டுமே வந்தாச்சு. முதல்ல எர்பு கார்டன் வந்து சம்சாரம் நடக்க போகுது. ஆனா இதெல்லாம் நடக்கிறது தெரியாம ஏஷிவும் வேவும் அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. வேவும் அரை நேரமா அப்படியே இருக்கானுங்க, யாருமே நகர்லன்னு சொல்ல ஏஷிவும் நீ வேர்ல்டு சேட்ட பாரு அவங்க எல்லாருமே ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இந்த பாஸுக்கு யாரு சொந்தங்கிறத ஒரு அரியானா ஃபைட்ல முடிவு பண்ண போறாங்க. வேவும் இவ்வளவு வருஷத்துக்கு எல்லாம் ஒண்ணு அடிச்சிட்டு இருந்தானுங்க இப்ப என்ன இப்படி மாறிட்டானுங்க. ஏஷிவும் கவலைப்படாத உன் மண்ட மேல இருக்க ஐடியா வச்சுக்கிட்டு நான் உனக்கு புதுசா ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன் அப்படின்றான். பார்த்தா அங்க ப்ளூ புக்னு போட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தா அந்த அரியானா மேட்ச்ல கடைசில சம்சாரோட கில்டு தான் ஜெயிக்குது, அதனால அந்த பாஸ் சம்சாரா கில்டுக்கு போவோம்னு சொல்ல அங்க ஒருத்த வந்துட்டு ப்ளூ புக் கில்டு சேர்ந்த ஒருத்தர் நமக்கு தெரியாம பாஸ் அடிக்க போயிட்டா அப்படின்றான். இந்த சைடு அந்த லெவல்ல இருக்கிறவனும் எனது எங்க கில்டா நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்ல அங்க இருக்கிறவங்களும் போய் சொல்லாத உங்க கில்டு சேர்ந்தவனா ஒருத்தங்க பாஸ் அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்றான். பார்த்தா அங்க இருக்கிறத வேயும் ஓடிக்கிட்டு இருந்த பார்த்து மத்தவங்களும் அது ப்ளூ புக் கில்டு சேர்ந்தவன் தான் விடாதீங்க தோர்த்தி போங்க அப்படின்றாங்க. இப்படியே போக பாவ ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, எல்லா கில்டுமே சண்டை போட ஆரம்பிக்குது. இப்ப நேரமும் ஒரு பெரிய கலவரமா மாறிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்த வேயும் நீ சொன்ன மாதிரி பாஸ் பின்னாடி வர வச்சிட்டேன், நான் என்ன பண்றதுன்னு கேட்க ஏஷிவும் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் எல்லாரும் தயாரான்னு சொல்லிட்டு அவன் கில்டு மெம்பரை தயாராக்குறான். இந்த சைடு அரேனால பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரு ஒப்பந்தம் போட்டு இருந்தோம், ஆனா ப்ளூ பிரிக் அதை உடைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ப்ளூ பிரிக்கோட லீடரும் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அவன் ப்ளூ பிரிக்னு சொல்லிட்டு இருக்கு, நீ என்ன க்ளோரிக்கு புதுசா என்ன, எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி கேப்டன் கிட்ட ப்ளூ பிரிக்கோட ஐடி இருக்கும், மத்தவங்களும் நாங்க எதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஐடியா வாங்கணும், இது கண்டிப்பா உன்னோட பிளானா தான் இருக்கும்னு சொல்ல ப்ளூ பிரிக்கோட கேப்டனும் ஒரு லெவல் 65 பாஸுக்கு எங்க பேர் இந்த மாதிரி நாசமாக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல மத்தவங்களுமே இதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனுமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்த ஒரு கில்டும் இந்த மாதிரி மோசமான விஷயத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த சைடு லெவல் 65 பாஸ ஏஷியும் மத்தவங்களும் தாக்கிட்டு இருக்காங்க. இப்ப மத்தவங்களும் அட்டாக் பண்ண போவ ஏஷியும் ஒரு நிமிஷம் யாரும் அட்டாக் பண்ணாதீங்க, எனக்கு மத்த கில்ட் எல்லாம் ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க, எனக்கு இந்த பாஸுக்கு பதில் காசு தரேன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேவு இது சாதாரண ஒரு பாஸுக்கு அப்படி பண்றாங்கன்னு சொல்ல ஏஷியும் இந்த பாஸ் ஒரு சாதாரண மெட்டீரியல் விட அதிகமானது, ஏன்னா மத்த கில்டோட மானமே இதுல தான் இருக்கு. இப்ப ஏஷியும் அந்த அரியானுக்கு போறான், அவனும் அங்க வந்துட்டு சீக்கிரம் இதை முடிச்சிருங்க, ஏன்னா அந்த பாஸோட அட்டாக்க எங்களால அவ்வளவு சீக்கிரத்துக்கு தடுக்க முடியாது அப்படின்றான். மத்த கில்டு சேர்ந்தவங்களும் நீ அனுப்பிச்ச மெட்டீரியல் லிஸ்ட் நாங்க பார்த்தோம், ஆனா அதுக்கு நீ எங்க கூட வேலை செஞ்சு பப்ளிக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்லி ஆகணும், இந்த விஷயம் செஞ்சது லார்ட் கிரீமா மத்தவங்களும் தான், ப்ளூ புக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் இல்லைங்கிறத நீ எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் அப்படின்றான். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா எங்க அக்ரிமெண்ட் படி சம்சாருக்கு தான் இந்த பாஸ் சேரும் அப்படின்னு சொல்ல இப்ப ஏஷியும் அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வரா. வே கிட்ட அந்த மெட்டீரியல் தர வேவும் எனது இது மட்டும் தர, இந்த பாஸ் அடிச்சா எனக்கு நிறையவே கிடைக்கும், இப்ப நீ எனக்கு கேட்கிற மெட்டீரியல் தெரியா இல்லனா இந்த பாஸ் நான் இப்பே அழிச்சிருவேன் சொல்லிட்டு மிரட்டுனா. இது கேட்டு ஏஷியும் திருப்பி அந்த அரியானுக்கு போயிட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்ல மத்த கில்டு மெம்பர்ஸ் என்னன்னு கேட்க ஏஷியும் என்ன பிரச்சனைனா எங்க கில்டு மெம்பர்ல ஒருத்தர் இருக்கான், இதை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு, அவன் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கான் அது நீ கொடுத்தாவணும் அப்படின்றான்.
சொல்றான். இது கேட்டு அவங்களுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. இப்ப அவங்களும் நேர்ல பார்த்த அந்த மெட்டீரியல் தர ப்ளூ ப்ரூக்கோட மாஸ்டரும் என்னது எங்களை மாட்டி விட்டு ஸ்பை நீ தானு சொல்ல வேவும் ஆமான்னு சொல்ல இது கேட்டு அவங்களுக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. ப்ளூ ப்ரூக்கோட மாஸ்டருமே அவனுக்கு கில்டு விட்டு வெளியே தள்ளிடுறான். வேவும் ஒரு சில்வர் வெப்பனை அப்கிரேட் பண்றதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம கிட்ட பாசும் போயிடுச்சு, எனக்கு கில்டு விட்டு அடிச்சாங்க. ஏஷிவும் எவலி டொமைன்ங்கிறது அந்த 10வது டிஸ்ட்ரிக்ட் மாதிரி கிடையாது. இங்க நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் இந்த இடத்துல ரொம்ப வீக்கானவன் தான். இதுக்கப்புறம் ஒரு பாஸ் வந்தா என்ன எல்லாருமே ஒரு ஆபத்தா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் மாதிரி எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சாங்கன்னா இங்க ரொம்ப கஷ்டமாடுன்னு சொல்ல வேவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஒரு கில்டோட கேப்டன் கொல்றதை விட மோசமானது இந்த மாதிரி ஒரு பாஸ் தேடுறது. வேவும் எனக்கு ஒரு ஐடியா, மத்த கில்ல இருக்கிறவங்க அந்த பாஸ் கொன்ன அப்புறம் அந்த கில்ல எவனாச்சும் ஒருத்தங்கிட்ட அந்த ராப் ஐட்டெல்லாம் இருக்குல்ல அவனை நம்ம கொண்டுட்டா எந்த வித பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஏஷிவும் உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு கேக்குறான். வேவும் எனக்கு அதெல்லாம் கிடையாது, எனக்கு தேவையானதெல்லாம் மெட்டீரியல் மட்டும் தான் அப்படின்றான். ஏஷிவும் இப்படி நடக்கிறதுனால அவங்க கில்டுல நம்ம ஸ்பைஸ் அனுப்பி ஆகணும். ஆனா இந்த வாட்டி ஒரு பெரிய குரூப் அனுப்ப போறோம் அப்படின்றான். அந்த மாதிரி ஒரு ஸ்பை டீமுக்கு நீ தான் ஒரு முக்கியமான ஆளா இருக்க போற, உனக்கு நிறைய திறமை இருக்குல்ல, உன் நல்லது முடியும்னு சொல்ல தேவும் சரி சம்சாரா ஓகேவா, ஏன்னா அவங்க தான் நிறைய அட்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஷிவும் எனக்கும் அது ஓகே தான், ஒரு பெரிய கில்டுனா நீங்க ஈஸியாவே உள்ள போயிடலாம்ல. இப்ப ஏஷியுமே 14 கஷ்டப்பட்டு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி தன்னோட லெவல் 45 வெப்பனை 50 மாத்துறான். இத பார்த்து பாசும் இந்த வெப்பன் ரொம்ப சூப்பரா இருக்கு, லெவல் 50 வெப்பன் எல்லாத்துலயுமே ஒரு ஆல் ரவுண்டர் வெப்பனா இருக்கு, அட்டாக் டிஃபென்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்றா. ஏஷிவும் ஆமா இது ஒரு நல்ல வெப்பன், அதுவும் ஒரு நைட்டோட வெப்பன். ஆமா உங்ககிட்ட கேம்ல எவ்வளவு காயின் இருக்குன்னு சொல்ல பாசும் என்னோட அக்கௌண்ட்ல 10,000 காயின் இருக்குன்னு சொல்ல ஏஷிவும் சரி எனக்கு எல்லாமே வேணும், அதுவும் இல்லாம ஒரு நைட்டோட அக்கௌண்ட் வேணும்னு சொல்ல பாசும் என்னது நைட்டோட அக்கௌண்டா அது என்னத்துக்கு உனக்குன்னு கேட்க ஏஷிவும் நான் ஒரு கில்டுக்குள்ள ஸ்பையா போப்பர் அப்படின்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்ததுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.